பெண்களுக்கு வந்து இன்னொரு விதமான ஒரு வாழ்க்கையும் இருக்குது. அந்த வாழ்க்கையில் வந்து அவங்களே அவங்களோட வாழ்க்கையோட முடிவுகள் எடுத்துக்கலாம், அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, எந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தாலும் அது கொண்டாடப்பட வேண்டும். அது ஆண் பெண் எந்த பாலினராக இருந்தாலும் அந்த குழந்தை கொண்டாடப்பட வேண்டும். அந்த இது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா, அரசியலுக்கு வர்றவங்களுக்கு எப்படின்னா ஒரு பின்புலம் இருக்கும். அவங்களோட அப்பா அம்மா ஒரு அரசியல் இருப்பாங்க, எல்லாம் அவங்க பணக்கார ஒரு ஃபேமிலிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன சொல்ற ஒரு பேகேஜோட அவங்க வருவாங்க. பிங்க் டாக்கிஸ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிஷியன் அஸ்விதா. வணக்கம் மேம். ஒரு கிராமத்தில் பிறந்துட்டு பெண்கள்லாம் ஸ்கூல் போகிறதே கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டிருக்கீங்க, இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு கிராமத்தில் பிறக்கச்சில் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நமக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம நம்பிட்டு இருப்போம். அது ஒரு உலகம் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். எனக்கு வந்து என்னென்னா, அந்த உலகத்தில் வாழச்சிலே சில எக்ஸ்போஷர் கிடச்சிது. புக்ஸ் மூலமாகவும் நம்ம டிவியில் பார்க்குற விஷயங்களாகட்டும். ஒரு பெண்களுக்கு வந்து இன்னொரு விதமான ஒரு வாழ்க்கையும் இருக்குது. அந்த வாழ்க்கையில் வந்து அவங்களே அவங்களோட வாழ்க்கையோட முடிவுகள் எடுத்துக்கலாம், அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதை மெய்ப்பிக்கிறதுக்கு நான் வந்து என்னோட கிராமத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல தான் எனக்கு வந்து அது தெரிஞ்சுது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஓகே நம்ம வந்து வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு கிராமத்தில் வளரச்சு கண்டிப்பாக வந்து ஒரு நார்மலைசேஷன் இருக்கும். வயலன்ஸை நார்மலைஸ் பண்ணுவாங்க, ஒரு சப்மிசிவாக நீங்கள் இருக்கிறத நார்மலைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கையோட பயணங்கள்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு நம்புகிறேன். அரசியல் பாதை தான் தேர்ந்தெடுக்கணும்னு மோட்டிவ் எப்படி வந்துச்சு? சின்ன வயசில் டெஃபினட்டாக எனக்கு அரசியல் மீது ஆர்வமோ இல்லை அரசியல் எண்ணங்களோ எனக்கு கிடையாது. நான் கிராமப்புறத்தில் வளர்ந்ததுனால கிராமங்கள்னாலே டீ கடையில் தான் வந்து அரசியல் பேசுவாங்க. வீடுகளில் பேசச்சுலி நம்மளை வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதான் செய்வாங்க. ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த விவாதங்களோ கருத்துக்களோ ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ அரசியல் பற்றின எந்தவித புரிதலும் இல்லாமல் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் தான் நான் வளர்ந்த ஒரு பொண்ணு தான். என்னோட போதி ட்ரீ பயணத்தில் தான் நான் முதல் முறையாக வந்து ஓகே விளிம்பு நிலை மக்கள் கூட நம்ம ஒர்க் பண்ணச்சுல, பெண்களோட ஒர்க் பண்ணச்சுல அவங்களோட ப்ராப்ளம்ஸை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறா, அவங்க வந்து தலைமைத்துவத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கா இப்படிங்கிற விஷயங்களை வந்து சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா, ஓகே எங்கெல்லாம் பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா 50% லோக்கல் பாடியில் இருக்காங்க. ஸோ அப்போ 50% இருக்கையில் வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கா. ஸோ இந்த கேள்விகள் ஒவ்வொரு தடையும் நான் கேட்க வந்து அரசியல் மீது ஒரு ஆர்வம் வந்துச்சு. நிறைய பெண்களை அரசியலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் வந்து ஓகே நம்மளும் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது, ஏன் அந்த பயணத்தில் நம்ம இணைச்சிக்க கூடாது அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சு. அப்படி தான் வந்து நான் அரசியலுக்கு வந்தேன். ஒரு பெண் அரசியலுக்கு வர்றதுக்கான வரவேற்பு அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடாது. ஸோ உங்களுக்கு எப்படி அது அமைஞ்சது? இப்போ வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா அரசியலுக்கு வர்றவங்களுக்கு எப்படின்னா ஒரு பின்புலம் இருக்கும். அவங்களோட அப்பா அம்மா ஒரு அரசியல் இருப்பாங்க, எல்லாம் அவங்க பணக்கார ஒரு ஃபேமிலிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன சொல்ற ஒரு பேகேஜோடு அவங்க வருவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த பேகேஜும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் அரசியலுக்கு வரச்சு நானே வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எக்ஸ்பெக்டேஷனோ எனக்கு இப்படி ரிசப்ஷன் இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால் இந்த பயணம் வந்து எனக்கு வந்து என்னென்னா, இது வாழ்க்கையில் உள்ள எல்லா பயணங்கள் மாதிரி தான் இந்த பயணத்தை நான் பார்க்குறேன். இந்த பயணத்துலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த பயணத்துல நான் கத்துக்கிற விஷயங்கள் இருக்கணும், அன்லேர்ன் பண்ற விஷயங்கள் இருக்கும். நீண்ட நெடிய பயணமா தான் இதை பார்க்குறேன் நான். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் பெண்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? உங்களோட வாழ்க்கை வந்து எப்போதுமே வந்து மற்றவர்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி தான் இந்த சமூகம் அமைஞ்சிருக்கு. ஒன்று சின்ன வயசில் நம்ம வந்து அப்பாவோட டிபெண்ட்டாக இருப்போம். வீட்டிலேருந்து என்னனாலும் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஈவன் நம்ம அம்மா கிட்ட கேட்டால் கூட அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோ, அண்ணன் கிட்ட வந்து சொல்லிட்டு போ அப்படிதான். ஸோ நம்ம வந்து ஒரு சமூகத்தில் வாழச்சில் நம்ம வந்து மற்றவர்களோட ஒரு பாட்டாக தான் நம்மளை பார்க்குறாங்க. யூ ஆர் சம்படிஸ் ஹஸ்பண்ட், சம்படிஸ் ஒய்ஃப், யூ ஆர் சம்படிஸ் டாட்டர், யூ ஆர் சம்படிஸ் சிஸ்டர் அப்படிங்கிறது தான். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்கா, அந்த அடையாளத்தை எப்படி அமைச்சு, அந்த அடையாளம் வந்து ஒரு சின்ன அடையாளமா இருக்கலாம், பெரிய அடையாளமா இருக்கலாம், எப்படிப்பட்ட அடையாளமா இருக்கலாம். அது ஆனா உங்களோட அடையாளமா இருக்கணும். உங்களோட உலகத்தை நீங்களே உருவாக்கிக்கணும். யூ ஹேவ் டு கிளைம் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் ஷேப் யுவர் ஓன் வேர்ல்ட். அதுக்கான பயணத்தை வந்து எல்லா பெண்களும் மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரலா எல்லா பெண்களும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கடந்து வந்த பிரச்சனைனா எது சொல்வீங்க? எல்லா பெண்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை நான் என்ன நினைக்கிறேன்னா இன்டர்னல் பேரியர்ஸாக இருக்கும். இப்போ ஏன்னா நீங்கள் ஒரு சமூகத்தில் வாழச்சில் வந்து ஈவன் உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சாலும், சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும், சமூகம் வந்து பெண்களை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், அதை நம்ப ஆரம்பிச்சிடும். ஓகே நான் இப்படிப்பட்ட முடி வளர்த்துக்கணும், இப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும், இப்படிப்பட்ட பேசணும், இப்படி சிரிக்கணும் இப்படின்னு சமூகம் வரையறுக்கிற ஒரு கட்டமைப்பை வந்து நம்மளோட உணர்வுகளாக நம்மளோட சிந்தனைகளாக நம்ம வந்து மாற்றிக்கிறோம். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெண்கள்லாம் டீச்சருக்கு
தான் போகணும் அப்படின்னு ஒரு சமுதாயம் சொல்லுது அப்படின்னா அதை நம்ம நம்புவோம். அதை தாண்டி நம்மளோட பயணங்கள் இருக்காது. ஸோ வந்து அது வந்து பெண்களோட மிகப்பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு ரெஃப்ளெக்ட் பண்ணணும். இது என்னோட கருத்தா, இது என்னோட சிந்தனையா, இது என்னோட வாழ்க்கையா, அப்படிங்கிற ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பெண்கள் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த இன்டர்னல் பேரியர்ஸை வந்து கடக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? நான் வந்து நிறைய என்னோட பயணங்களை நான் யோசிச்சது என்னன்னா, நான் நிறைய தெரியல இது எப்படி நடந்ததுன்னு தெரியல, ஆனால் நிறைய நான் எனக்குள்ளேயே பேசிக்கிற ஒரு காலங்கள் இருந்துச்சு. நிறைய கவிதைகள் எழுதுறது, நிறைய கருத்துக்கள் எழுதுறது. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து சமுதாயத்தின் மேலே ஓகே ஒரு கொடுமை நடக்குச்சுன்னா என்னோட கருத்து என்ன, அதுக்கு வயலன்ஸ் டவுரி தப்பா, வயலன்ஸ் தப்பா, இப்படி நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ என்னோட பயணத்தில் வந்து எனக்கு எழுத்தும் வாசிப்பும் சிந்தனைகளும் எனக்கிட்டே நான் பேசிக்கிற விதமும் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இதை நானே சொல்லிப்பேன், ஆஷ்விதா இது ஒரு ப்ராப்ளம், இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கும், ஒரு 2-3 நபர்களை நம்ம யோசிப்போம், 2-3 ரிசோர்ஸஸ் யோசிப்போம். ஸோ அப்படி வந்து நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களா கடந்து வந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு பொலிட்டீஷியனா நம்ம ஊரில் இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும்னா எதை சொல்வீங்க? எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிற இங்கே வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. அரசியல் ஆகட்டும், லீடர்ஷிப் ஆகட்டும், எல்லா துறை, மீடியாவாகட்டும், எல்லா துறைகளும் இவர்கள் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு டைட்டான ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ பாலிட்டிஷியனாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா இடங்களும் டெமோக்ரட்டைசைஸ் பண்ணப்படணும். இது பெண்களோட வேலை, இது வந்து இந்த சாதியினரோட வேலை, இப்படிங்கலாம் இல்லாமல் எல்லா வேலைகளும் எல்லாருக்குமானது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லைப்ரரி உங்களை நிறையவே மேம்படுத்தியிருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு என்ன ஞாபகம்னா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு டீச்சர் வந்து என்னோட கிளாஸில் இருக்க ஒரு மேல் பர்சனை தான் வந்து அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அவர் அன்றைக்கி வர முடியாதுன்னு சொன்னால் என்னை தற்செயலாக கூப்பிட்டு போனாங்க. அதுதான் என்னோட முதல் பயணம் டு லைப்ரரி. லைப்ரரியில் வந்து என்னென்னா 3 புத்தகங்கள் எடுக்கலாம். ஸோ நான் வந்து முதல்ல நாவல்ஸ் கற்றுக்கிட்டேன். நாவல்ஸ் படிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போக போக எல்லார மாதிரியும் ஜிகே புக்ஸ் அதெல்லாமும் கற்றுக்கிட்டேன். ஹிந்து நியூஸ் பேப்பர், இந்த மாதிரிலாம் எதெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு போவோம். நான் IBPS பேங்க்ல இருக்கு, இந்த மாதிரிலாம் பாஸ் பண்ணி வச்சேன். ஸோ அதுக்கான இது. ஸோ லைப்ரரி வந்து என்னோட வாழ்க்கையில் எப்படின்னா, அது வந்து ஒரு பேரலான ஸ்கூல் சிஸ்டம்க்கு ஒரு பேரலான ஒரு சிஸ்டம் தான் பார்க்குறேன். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ ஈவினிங் சில நேரம் போயிட்டு டக்குன்னு அந்த புக்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு வருவேன். சாட்டர்டே சண்டேனா எங்கள் அம்மா கிட்ட இலை வெட்டிட்டு எங்கேனாலும் போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயணம். ஸோ லைப்ரரி வந்து 5ஆம் வகுப்புல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு பேரலான ஒரு பயணமாக அது அமைஞ்சது எனக்கு. ஒரு பெண்ணோட சக்ஸஸ்க்கு பின்னாடி நிறையா பேரோட சப்போர்ட் தேவைப்படும். முக்கியமாக அவங்க லைஃப்பில் இருக்கிற ஆண்களோட சப்போர்ட் தேவைப்படுற பட்சத்தில் ஆண்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த சமுதாயத்தில் என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, பெண்களோட பிரச்சனைகளை பெண்கள் தான் பேசணும்னு நினைக்கிறாங்க இங்கே எல்லாருமே. எனக்கு என்னென்னா, ஒரு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்தா ஓகே பெண் தான் குரல் கொடுக்கணும். பெண்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீ டூ மூவ்மெண்ட்னா பெண்கள் மட்டும்தான் வரணும். ஒரு வயலன்ஸ் பெண்களுக்குனா பெண்கள் மட்டும்தான் கூடணும் அப்படின்னு, இல்லை பெண்ணியர் நீங்கள் தான் ஃபெமினிஸ்ட், நீங்கள் வந்து போராடுங்கம்பாங்க. அந்த பார்வை வந்து கண்டிப்பாக மாறணும். இந்த சமுதாயத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு கோட் கூட அழகாக உண்டு, there are only 2 kinds of people, one women, அது வந்து இன்னொன்று வந்து என்ன விமன் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டவங்க. there is ஸோ அப்போ வந்து நீங்கள் பெண்கள் மூலமாக தான் இப்போ சமுதாயமே அப்படி இருக்கச்சுல ஏன் வந்து பெண்களோட போராட்டங்களோ பெண்களோட இதோ அவங்களோட போராட்டங்களாக மாறுது. ஸோ ஐ பிலீவ் ஆல் மென் ஷுட் என்ன சொல்றது, ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் விமன், ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஆல் பீப்புள். அது பெண்களோட பிரச்சனைகளாக இல்லாமல் மனித குலத்தின் பிரச்சனைகளாக பார்க்கணும். அதை வந்து நான் அந்த மாற்றத்தை வந்து நான் விரும்புகிறேன். நீங்கள் வளர்ந்த ஊருக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? ஊரில் வந்து ஒரு சிந்தனை இருக்கும், என்னென்னா இந்த ஊர் பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்க்கவே முடியாது, இல்லை ஊரில் வந்து என்ன நடந்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டோம், எனக்கு என்ன அப்படி அந்த பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஐ திங்க் ஊர்லேயும் வந்து சில இப்போ ரோடு சரியில்லை அப்படின்னா என் பஞ்சாயத்து தலைவரை போய் நான் பார்க்கணும், டிமாண்ட் பண்ணணும், நான் குவெஸ்டின் பண்ணணும், நான் என்ன செஞ்சாலும் வந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கிற இன்டிஃப்ரென்ஸ், இந்த பார்வை வந்து ஊர் மக்களுக்கு மாறணும். என் ஊரில் தண்ணி இல்லை அப்படின்னா உடனே அந்த ஊர் மக்களை திரட்டி, அந்த பீப்புளுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அந்த பவரை வந்து அந்த பீப்புள் ஒன்று கூடல மட்டும்தான் வரும். அந்த ஒன்று கூடுற ஒரு சமுதாயமாக எல்லா ஊர்களும் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ஒரு மாதிரியும் பொண்ணுங்களை ஒரு மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணி வளர்க்குறாங்க. ஸோ இது என்னவா மாறணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எனக்கு என்னென்னா, எந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தாலும் அது கொண்டாடப்பட வேண்டும். அது ஆண் பெண் எந்த பாலினராக இருந்தாலும் அந்த குழந்தை கொண்டாடப்பட வேண்டும். அந்த இது வந்து ரொம்ப நான் ஒரு ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா வந்து அது வந்து என்னென்னா, அந்த குழந்தை வளர்ச்சியில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு செல்ஃப் ஒர்த்து, ஒரு செல்ஃப் வேல்யூலாம் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீ வந்து பொண்ணு, உன்னால் எனக்கு பேர்டன் தான், உனக்கு வந்து நான் நகை சேர்க்கணும், உனக்கு வந்து நீ தான் வந்து இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை, அதனால் நீ தவறு சேர்க்கணும்
செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்டனை வந்து அவங்களே ஒரு பெரிய பேகேஜை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அது எந்த குழந்தைக்கும் நம்ம செய்யக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஸோ வந்து எல்லா குழந்தைகளும் வந்து கொண்டாடப்படணும். எந்த மாதிரியான உலகத்தை நீங்க பார்க்க விரும்புறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சட்டமன்றத்தில் 5% பெண்கள் இருக்கிறாங்க. என்னைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 50% பெண்கள் இருக்கணும். அந்த சமுதாயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, பெண்கள் வரச்சில மட்டும் பெண்கள் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருக்கணும், அவங்க வந்து கருணை உள்ளவங்களா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அவங்க மேலே ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது ஆண் தலைவர்கள் மேலே இல்லை. இப்படிதான் இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு ஒரு என்ன சொல் ஒரு சமுதாயம் உருவாகணும். அந்த சமுதாயத்தில் வந்து எப்படி ஆண் தலைவர்களும் ஆண்களும் வாழ்றாங்களோ அதே மாதிரி பெண் தலைவர்களும் பெண்களும் வாழ வேண்டும். உங்களை ரொம்ப ஈர்த்த தலைவர்கள், அதுலேயும் குறிப்பாக பெண் தலைவர்கள்னா யாரை சொல்லுவீங்க? நியூசிலாண்டோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜெசிந்தா ஆர்டன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க வந்து அஸ் அ யங் பர்சன் அவங்க வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அவங்க அந்த பதவியில் இருக்கேஷில் பெற்றுக்கிறாங்க. கிரைஸ்ட் சர்ச் அட்டாக் நடக்கச்சில் அந்த மக்களை போய் அரவணைக்கிறாங்க. ஸோ கோவிட் நடக்கச்சில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த சமுதாயத்தில் யாருமே இறக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எம்பத்தட்டிக் லீடர், ஒரு ஆத்தென்டிக் லீடர், ஒரு அந்த தலைவரை பார்த்தாலே நம்ம அவங்க உண்மையே பேசுகிறாங்க, இல்லை அவங்கள நம்பி நம்ம எவ்வளோ தூரம்னாலும் பயணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு நியூசிலாந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜெசிந்தா ஆர்டன் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இவ்வளோ நேரம் நம்ம ரசிகர்கள் கூட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். Thank you.